ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த காளியம்மானை பேசுனதுலேருந்து வீடியோ போடுவோம்ன்ட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு மனசு. ஏற்கனவே இங்கே காளியம்மா வந்து விமர்சனம் பண்ணி வந்து இதே என் சேனலில் வந்து யூடியூப் சேனலில் 2-3 வீடியோலாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு மறைந்த தலைவரை வரலாறு தெரியாமல் இஷ்டத்துக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எவன் வாட்ஸ்அப்பில் சொன்னானா, எவன் கதை கட்டி விட்டானா என்னன்னு தெரியல. இஷ்டத்துக்கு வந்து பேசுது. இன்னமும் வந்து இந்த சங்கிங்க குரலில் வந்து தான் இந்த காளியம்மாவுடைய பேச்சு இது இருக்குது. இதை வளர்த்து விட்டது வந்து சீமான் தான் வந்து வாடா போடான்னு வந்து இந்த மேடையில் பேசி அநாகரிகமாக பேசி ஒரு தலைவன் எப்படி பேசணுமோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப வந்து கீழே இறங்கி பேசி ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து கொஞ்சம் இந்த கீழே உள்ளவங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இறங்கி பேசி அதே பாணிக்கு வந்து இதே காளியம்மா வந்து எவ்வளோ வந்து தரக்குறைவாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கு. இப்போவும் மறுபடியும் வந்து இந்த வாட்ஸ்அப் கட்டுக்கதைகளையும் அந்த 2 ரூபா திருடிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறதும், ட்ரெயின் வந்து கள்ள ட்ரெயின் வந்து ஏறி வந்தார் அப்படின்னு சொல்கிறதும், இந்த கள்ள ட்ரெயின் கதைக்கு வந்து பல தடவை வந்து இது கலைஞர் பேசின வீடியோவே வந்து 1990களில் பேசின ஒரு 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 பொதுக்கூட்ட மேடையில் வந்து அவர் பேசின ஆடியோவும் அப்படியே இருக்குது. அது 10-15 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த ஆடியோவும் இருக்குது. கண்ணதாசன் எழுதின பற்றி கண்ணதாசன் தன்னை பற்றி இவன்னு சொல்லி அவர் தன்னை பற்றியே வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்காமல் ஏறினதை பற்றி தன்னை பற்றியே சொல்லி இவன் சொன்னதை காலத்துக்கு வந்து அதை நம்ம வந்து உண்மையை வந்து சொல்லி இதுதான் உண்மை அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் சொன்ன பிறகும், எல்லாரும் பல தடவை சொன்ன பிறகும், இன்றைக்கி போய் ஒரு கட்சியில் வந்து நான் தமிழ்லேருந்து விலகி போய் வந்து ஏடிஎம்கேயில் சேர்ந்துருந்தா ஒரு தராதரத்தோடு வந்து பேசியிருக்கலாம். உனக்கு இதே காளியம்மாவுக்கு வேறு இப்போ பேசின பிறகு வந்து அவங்க அம்மா யார், என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நம்புகிறேனோ இல்லையோ வந்து எல்லாத்தையும் தோண்டி வந்து ஒரு கதையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தலைவரை வந்து ஒரு வேலை பார்த்துட்டு வந்து 2 ரூபா களவாண்டு விட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வந்தாப்புலன்ட்டு வந்து ஒரு தரக்குறைவாக பேசுகிறதும், இன்னமும் வந்து அது இல்லைன்னு சொன்ன பிறகும், பல தடவை சொன்ன பிறகும், கண்ணதாசன் புக்கு இன்னமும் வனவாசம் புக்கு இருக்குது. அந்த புக்கில் எழுதுகிறத வந்து டைரெக்டாக படிக்கலாம். அது எல்லாம் இருந்து வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிற மாதிரி இந்த சங்கிங்க குரலில் வந்து சங்கிங்க தான் வாட்ஸ்அப் இதை வந்து தூக்கிட்டு வருவாங்க. அந்த குரலில் காளியம்மா பேசுகிறது வந்து காளியம்மாவுக்கு அழகு இல்லை. இப்போ வந்து காளியம்மா வந்து அவ்வளோ வந்து நிறையா எழுதுகிறாங்க. அதை நான் இதில் பேச முடியாது. அவ்வளோ வந்து மோசமாக வந்து காளியம்மா வந்து என்ன மாதிரி ஆள், எந்த மாதிரி இருந்துச்சு, யாரோட சேர்ந்து இருந்துச்சு, எதுக்காண்டி வந்து நான் தமிழர்லேருந்து வந்து எதுக்காண்டி வந்து நாம் தமிழர்லேருந்து ஒதுக்குனான்ட்டு நிறைய கதை ஒரு ஆளோட சேர்த்து பேசி நிறைய கதை வருது. அப்போ அதை நாங்களும் பேசணுமா? காளியம்மா பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து பிசுறு சீமான் சொன்னதான் பிசுறு காளியம்மான்னு வந்து சீமான் சொன்னதான். நான் அதை வந்து பெரும்பிசுறு காளியம்மான்னு உங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் வந்து பிசுறுத்தனமாக ஒரு கட்சியிலேருந்தே ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கின பிறகு இன்னொரு கட்சிக்கு போறிய ஒரு நாகரிகமாக நீ அரசியல் விமர்சனம் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு இருந்தாக்க ஏடிஎம்கேக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் எப்படி டிஎம்கே பேசுகிறோமோ அது மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே பேச வேண்டியதான். பேசுகிறதுலையும் கரெக்டாக இருக்குன்னு அரசியல் விமர்சனம் பண்ணணும். உங்கள் அப்பனுக்கு தெரியாத கதை, உனக்கு தெரியாத கதை, பேரனுக்கு தெரியாத கதைன்ட்டு வந்து ஒரு மேடையில் பேசுகிறேன். இப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உனக்கு பதிலடி தர்றதுக்கு வந்து உன்னுடைய வண்டவாளம் எல்லாம் தோண்டி எடுத்து போட்டுருவாங்க. இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா யார் என்னன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அசிங்கமெல்லாம் தேவையா? அரசியல் நீ நான் தமிழர்லேருந்து ஒதுங்கின பிறகு வந்து இதே டிஎம்கேக்கு தூது விட்ட கதையும் தெரியும். டிஎம்கே வேணாம் உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணதும் தெரியும். உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் தூது விட்டு எவ்வளோ கோடி ரூபா வந்து வேணும்னு வந்து பேரம் பேசின கதையும் தெரியும். நீ போகிறதுக்கு வந்து நீ பேரம் பேசின கதையும் தெரியும். எல்லா கதையும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசாமல் வந்து இருக்கிறோம். சரியா? ஒழுங்கா ஒரு கட்சியில் இருக்கியா, ஏடிஎம்கே போயிருக்கியா, இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணியா, டிஎம்கே விமர்சனம் பண்ணியா, இல்லை ஆப்போசிட்டாக இருக்கிற எந்த கட்சியை விமர்சனம் பண்ணியா, கரெக்டாக பண்ணு.
அதை விட்டுட்டு நாளாந்தரமாக வாட்ஸ்அப் குப்பையில் பேசுகிற மாதிரி வந்து இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லதில்லை. விரும்பு சிறு காளியம்மா, உனக்கு நல்லதில்லை, அவ்வளோதான். சரியா? கலைஞரை நாங்கள் வேறு இடத்துல வச்சுருக்கோம். எங்கள் மனசுல எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். அவரை வந்து சிறுமைப்படுத்த நினச்சேன்னா நீ சிறுமைப்பட்டு போயிடுவ. அவ்வளோதான். உனக்கு உன் தகுதிக்கு உனக்கு வந்து நாங்கள் சொல்கிறது அவ்வளோதான். நிறையா வருது உன்னை பற்றி கதை வந்து நிறையா வருது. நிறையா வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன மாதிரி ஆள், நீ கட்சியில் இருந்தாலும், நீ நான் தமிழர் கட்சியில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும், நான் தமிழருக்குள்ள என்ன நாத்த வேலை பண்ண எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, வேணாம் உனக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நானும் வந்து பதில் சொல்லக்கூடாது, பேசாமல் போயிடுவோம். ஏன்னா நாளாந்தர பேச்சாளருக்கு வந்து என்ன நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னமும் திரும்ப திரும்ப வந்து இன்னமும் வந்து நீ நான் தமிழர் கட்சியில் சீமான் பாணியிலே வந்து இங்கே வந்து பேசிட்டு வந்துருக்கிறோம். சீமானையே நாங்கள் யாரும் மதிக்கிறதில்லை. இப்போ இந்த தேர்தலோடு வந்து சீமானுடைய வந்து கதை முடிஞ்சு போயிடும். இதே டிவிக்கு என்னால் முடிஞ்சு போயிடும். 8% 10% ஓட்டு எடுத்து 4.5% குறைஞ்சி போயிடும். அப்படி நீ ஏடிஎம்கேல போயிருக்க ஒரு நல்ல பொசிஷன், உனக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் வேணும்னா அதுக்கு தகுந்தபடியான வேலையை பாரு. கட்சியில் நல்ல பேர் எடுத்துக்க, நல்லபடியாக பயணம் செய்ய, அதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்க. எங்கள் தலைவர்களையோ டிஎம்கே தலைவர்களையோ நீ வந்து சுரண்டி பார்க்காத. உன்னுடைய நாளாந்தர பேச்சில் வந்து நீ வந்து பேசி பார்க்காத. பேசுனா டிஎம்கே மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆளுகளுக்கும் உனக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு தெரியும். உன்னுடைய வண்டவாளம்லாம் எங்கே தேடி எடுக்கணும்னு தெரியும். நீ கொஞ்சம் நஞ்சம் பண்ணி வைக்கல, நீ நிறையா பண்ணி வச்சிருக்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசாமல் இருக்கா. சரி, இது போ அப்படின்ட்டு நாளாந்தர பேசுகிற ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உனக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து ஒதுங்கி போகிறாங்க. நீ ஒதுங்கி போகிறதுனால உனக்கு வந்து கொஞ்சம் மேலிடத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து ஒதுங்கி போகிறதுனால வந்து நீ எல்லாத்தையும் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்காத. இறங்கி செஞ்சாங்கன்னா நீ என்ன வேலை பார்க்குற, என்ன செஞ்சுருக்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. தெரியுதா? நான் சீமானு உன்ன மாதிரி ஆள்லாம் இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காப்புல. துறமுருகன் கூட வந்து திருந்திட்டு போல இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல கொஞ்ச நாளாக. ஏன்னா அது வேற பிரச்சனை. டிவிக்குனால நம்மளுடைய ஓட்டு போகுதுன்ட்டு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக விஜய் பக்கம் வந்து திரும்பி இருக்கிறாப்புல. நீ அந்த சீமான் என்னும் பல்கலைக்கழகத்தில் நீ படித்ததுனால வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிற. சீமான் எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசுவாப்புல அதே மாதிரி பேசுகிறாப்புல. இன்னும் நீ அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்காக பேசு, ஒழுங்காக அரசியல் பேசு. நீ நாளாந்தரமாக பேசினேன்னா அதே லெவலுக்கு இறங்க மாட்டா. நீ என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி எடுத்து போட்டு விட்ருவாங்க. பார்த்துக்க. பெரும்பு சிறு காளியம்மா, நன்றி, வணக்கம். இதை பார்த்த உங்கள் அனைவருக்கும்.